அங்கிள், நீங்க சொன்ன மாதிரி ஒரு தட்டத்துல தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, மாலை எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் அங்கிள். கணபதி ஹோமத்துக்கு இன்னும் வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க அங்கிள். ஏண்டா ஆம்பி, கணபதி ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்ட. ஆனா உங்க அம்மாவும் அப்பாவும் இன்னும் வரலையேடா. அங்கிள், அவங்க எல்லாம் எங்க பெரியமாவை பியூட்டி பார்லர்ல இருந்து கூப்பிட போயிருக்காங்க அங்கிள். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அங்கிள் அங்கிள் அங்க பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறக்குள்ள எங்க பெரியமாவும் பெரியப்பாவும் வந்துட்டாங்க. அடடா, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே குருக்கள் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பசங்க கிட்ட சொல்லி கணபதி ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து தர சொன்னனே. வாங்கம்மா, உங்க பசங்க நல்லா பேஷா எடுத்து கொடுத்துட்டாங்க. நீங்களும் கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. ஹோமத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பசங்களா, உங்களை மாதிரி சின்ன பசங்க கணபதி ஹோமத்துல கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பானது. அதனால ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கழுத்துல ஒரு மாலை எடுத்து போட்டுக்கோங்க. அங்கிள், எதுக்கு அங்கிள் எங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு மாலை போடுறீங்க? எங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் போட்டா பத்தாதா? உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கணபதியோட ஆசீர்வாதம் இருந்தாதான் நல்ல படிப்பு வரும். புரியுதா? அதனால நீங்க எல்லாரும் இன்னைக்கு எங்கூட சேர்ந்து கணபதி ஹோமத்துல கலந்துக்கணும். அங்கிள், எனக்கும் ஒரு மாலை கொடுக்க போறீங்களா? ஆமாம்மா, உன்னை இதுக்கு முன்னாடி இந்த ஆத்துல பார்த்தது இல்லையே. எல்லாரும் ஒரு மாலை எடுத்து போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் நெத்தியில மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. டே சிண்டு, இருடா நானே எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்து நெத்திலையும் மஞ்சள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் குங்குமம் வைக்கணும், சரியா? பேஷா சொன்னடா அம்பி. கணபதி ஹோமத்துக்கு ஓம குண்டலை வளர்த்துவோம் இல்லையா? அதனால அந்த ஓம குண்டத்திலையும் பொட்டு வச்சிரு. அண்ணா, என்னன்னா இது இங்க நெருப்பு பக்கத்திலேயே உட்கார்ந்தா ஒன்னும் பிரச்சனை ஆயிடாதா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஆகாதுடா அம்பி. நான் தான் பக்கத்திலேயே இருக்கணும் இல்லையோ? ஏமா, உங்க கையாலேயே வீட்டோட நிலவுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பூவும் வச்சுட்டு வாங்கம்மா. நான் அதுக்குள்ள ஓமத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சுடுறேன். சாமி முன்னாடியே சொன்னாரு, நிலவழியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வைக்க சொல்லி. இந்த பசங்க கிட்ட பூவெல்லாம் வாங்கி வைக்க சொன்னேன். டேய் பண்டி, கொஞ்சம் மேலே வாடா. பெரியமா, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்க பூ வாங்கி வச்சோமா இல்லையான்னு தானே கேட்க போறீங்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பூவும் வாங்கி வச்சுட்டோம் பெரியமா. நீங்க கீழே இருங்க, நானே ஸ்டூல் மேல ஏறி நிலவுல ஃபுல்லா பூ வச்சிடுறேன். நல்ல வேலைடா சிண்டு, நீ இருக்கிறதுனால ஆச்சு. இது எல்லாத்தையும் கரெக்டா மறக்காம பண்ணிடுற. தேவையான அளவுக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கல்ல? எல்லாம் வாங்கி வச்சிருக்க பெரியமா. டேய் டேய், பாத்துடா, மேல இருந்து கீழே விழுந்துடாத. நான் நல்லா புடிச்சுதான் நிக்கிறேன் பெரியமா. நான் எல்லாம் கீழே விழுக மாட்டேன். நீங்க இங்கே இருங்க. பாத்தீங்களா பூ வச்சதுக்கு அப்புறம் வீடு எவ்வளவு சூப்பரா மாறிடுச்சுன்னு? ஆமாண்டா சிண்டு, நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. இந்த மாதிரி பூ வச்சு டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறம் வீடு உண்மையாவே பாக்குறதுக்கு சூப்பரா ஆயிடுச்சுடா. இது மட்டும் இல்ல, பண்டி அண்ணா இன்னும் நிறைய பூ வாங்கி வச்சிருக்காரு வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்றதுக்கு. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்பதான் நீ மேல நிலவுக்கு வச்சுட்டியல்ல, பார்த்து ஜாக்கிரதையா கீழே விழுகாம இறங்கி வா. டேய் பண்டி, என்னடா இது, நீ வேற தனியா பூ வச்சிட்டு இருக்க? அம்மா, அந்த அங்கிள் தாமா வைக்க சொன்னாரு. வீடை ஃபுல்லா நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு வர சொன்னாருமா. அதனாலதாம்மா நான் பூ எடுத்துட்டு வந்தேன். நீங்க கீழே போங்க, நான் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பால்கனில வச்சாதான் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு நம்ம வீடு சூப்பரா தெரியும். இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு? ரெட், சில்வர், ப்ளூ கலர், பிங்க், கோல்டன், லைட் பிங்க். டேய் ஆமாண்டா, என்னென்னமோ பண்றீங்க. ஆனா மொத்தத்துல வீட்டை எப்படியோ அழகாக்கிறீங்கடா. சாமி, நீங்க சொன்ன மாதிரி நிலவுக்கு ஃபுல்லா பொட்டு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம் சாமி. இப்ப பாத்தீங்களாமா வீடு எவ்வளவு மங்களகரமா லட்சணமா மாறிடுச்சுன்னு? ஹை பண்டி அண்ணா, கீழ இருந்து நம்ம வீடு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குண்ணா. அதுலயே அந்த பால்கனி பயங்கரமா இருக்குண்ணா. சரிடா அம்பி, நான் சொல்ற கணபதி மந்திரத்தை எல்லாம் நீங்க விடாம சொல்லணும். புரியுதோ இல்லையோ? கணபதி மந்திரத்தை நீங்க ரெகுலரா சொல்லும் போதுதான் உங்களுக்கு நல்ல ஞானம் வரும், நல்ல படிப்பு வரும். ஸ்கூல்ல அப்பதான் நீங்க ஃபர்ஸ்டா வருவீங்க. புரியுதோ இல்லையோ? ஓகே அங்கிள், நாங்க கணபதி மந்திரம் சொல்றோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம் கம் கணபதயே நமோ நமக. ஓம் கம் கணபதயே நமோ நமக. ஓம் ஏகதண்டாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் கம் கணபதயே நமோ நமக. அப்பா விநாயக பெருமானே, எப்படியோ நல்லபடியா வீடை கட்டி முடிச்சிட்டோம். இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் நல்லபடியா வாழணும். அதுக்கு நீங்க தான்ப்பா துணை இருக்கணும். பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கணபதி ஹோமத்தை நல்லபடியா முடிச்சாச்சுமா. சந்தோஷம் தானே? நல்ல நேரத்துல பாலை காய்ச்சிட்டு நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள காலையடி எடுத்து வைக்கலாம். நீங்க வந்து இந்த கணபதி ஹோமத்தை நடத்தி கொடுத்ததுல எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னும் 2-3 வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்க. அங்க எல்லாம் போயிட்டு வந்து கண்டிப்பா நம்ம வீட்டில் தான் டிஃபன் சாப்பிடணும். அதுக்கு என்னம்மா, பேஷா சாப்பிட்டா போச்சு. நான் அந்த கணபதி ஹோமத்தை எல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு தான்னு வந்துருவேன். நீங்க வீட்டுக்குள்ள போங்கோ.
பசங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. பூஜை சாமானத்தை எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வீட்டுக்குள்ள வச்சிருங்க. ஓமகுண்டத்தை கலைக்க கூடாது. அப்பா, எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அடடா, அக்கா கணபதி ஹோமத்துக்கே வர சொன்னாங்க. ஐயர் போயிட்டு இருக்காரு. அநேகமா கணபதி ஹோமத்தை பிரம்ம முகூர்த்தத்திலேயே முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன மாலா இது, மணி 6 ஆச்சு. உன்னை நான் 4:30க்கே வர சொன்னேன்ல. 6 மணி வரைக்கும் இன்னும் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த மாலா? அக்கா என்னக்கா பண்றது, இந்த நான்சி வேற பியூட்டி பார்லருக்கு போயிட்டு திரும்ப வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காக்கா. என்னக்கா இது, 2 நாள்ல வீட்டை ஜம்முன்னு முடிச்சிட்டாங்களே, சூப்பரா இருக்குக்கா. அச்சச்சோ, கணபதி ஹோமம் முடிஞ்சிருச்சா? நானும் பண்டி சிண்டு பக்கத்துல உட்காரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. சரி சரி, 6 to 7 நல்ல நேரம். அதுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள போய் பாலை காய்ச்சிடலாம். டேய் பண்டி, பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்களும் உள்ள வாங்கடா. அக்கா இன்னைக்கே பால் காய்ச்சிடலாமா? கிச்சன் எல்லாம் செட் பண்ணியாச்சாக்கா? ஏ பண்டி, உங்க வீடு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அதுலயும் அந்த பால்கனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் போய் பால்கனி மேல ஏறி நின்று சுத்தி பார்க்க போறேன். நீங்களும் வாங்க. ஹை, உங்க வீட்டிலேயே வச்சு எனக்கு இந்த பால்கனி வியூ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பண்டி. இங்க பாரு, பால்கனில நிறைய ஸ்பேஸ் இருக்கு. சுத்தி ஓடி பிடிச்சி விளையாடுற அளவுக்கு இடம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா எங்க வீடு வரைக்கும் தெரியுது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ரோஸ் வீட்டையும் தாண்டி தெரியுது. பேசாம எங்க அப்பா கிட்ட சொல்லி நானும் இதே மாதிரி ஒரு வீடு கட்ட போறேன் பண்டி. நான்சி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெரியப்பா கிட்ட ஸ்பெஷலா சொல்லி என்னோட ரூமை நான் மேல வைக்க சொல்லியிருக்கேன். இந்த ஜன்னல் தான்க்கா என்னோட ரூமு. நல்லா இருக்கா? வாவ் சிண்டு, உண்மையாவே இந்த விண்டோல இருந்து பாக்குறப்ப நல்ல வியூ தெரியும். என்னோட ரூம்ல இருந்து பார்த்தா எதுவுமே தெரியாது தெரியுமா? நான்சி சொன்ன மாதிரி இந்த பால்கனி வியூ உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன் அங்க பாருங்க, லில்லி லோட்டஸ் தானே வந்துட்டு இருக்கிறது. ஹாய் லில்லி. வாமா, என்னம்மா இது, காலையில் 5 மணிக்கே வருவீங்கன்னு பார்த்தா 6 மணி ஆயிடுச்சு. சரி சரி, நீ மட்டும் வந்திருக்க, உங்க வீட்டுக்காரர் வரலையா? சாரிண்ணா, அவரால் தான் லேட்டே ஆச்சு. மார்னிங் 6 o'clock ஏதோ மீட்டிங் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கணபதி ஹோமம் எல்லாம் முடிஞ்சிருச்சானா? எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. சரி, நீங்க வீட்டுக்குள்ள போங்க. வாவ், உண்மையாவே வீடு ரொம்ப சூப்பரா கட்டியிருக்கீங்கண்ணா. எஸ்பெஷலி அந்த பால்கனி ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி அண்ணா, என்னன்னா இது, லில்லி அக்காவும் லோட்டஸ் அக்காவும் மேல பாக்குறாங்களா இல்லையா? லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா, இங்க பாருங்க, நாங்க 4 பேரு மேலதான் நின்னுட்டு இருக்கோம். நீங்களும் மேல வாங்கக்கா, இங்க நிறைய இடம் இருக்கு, இங்கிருந்து பாக்கலாம். ஹே சிண்டு, உங்க 4 பேர்த்தையும் தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் மேல தான் நின்னுட்டு இருக்கீங்களா? மம்மி, நான் போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் மம்மி. வாவ், இங்க இருந்து பார்க்கறதுக்கு உண்மையாவே சூப்பர் கூலா இருக்கு கைஸ். ஹாய் மம்மி, இங்க பாத்தீங்களா, நாங்க மேல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த இன்ஜினியரோட காண்டாக்ட் நம்பர் இருந்தா கொடுங்கண்ணா. உண்மையாவே இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வியூ ரொம்ப நல்லா இருக்கு. எலிவேஷன் சூப்பரா இருக்குண்ணா. என்ஜினியர் என்னோட ஃப்ரெண்டு தாமா, நான் அவரை வந்து பார்க்க சொல்றேன். நீ உள்ள போய் மாலாவை பாருப்போ. வாவ் கைஸ், நம்ம ஸ்கூல் முடிச்சு ஈவினிங் வந்தா இந்த பால்கனிலேயே உட்காந்து ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணலாம் போல இருக்கு. நம்ம எல்லாரும் நின்னா கூட இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு கைஸ். ஓ மை காட், இந்த பக்கம் கூட நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கே. வெளியிலே இவ்வளோ நல்லா இருந்தா உள்ள எவ்வளோ சூப்பரா இருக்கும். கமான், எனக்கு உங்க வீட்டை சுத்தி காமிங்க. இன்னும் வெளியில் நின்று ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போகலாம். பரவாயில்லக்கா, நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தப்ப இன்னும் 2 நாள்ல எப்படி வேலையை முடிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பெயிண்டிங் ஒர்க்கு, டோர் ஃபிட்டிங்கு, விண்டோ ஃபிட்டிங்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களே. பண்டி சொன்னாங்க்கா, இந்த பக்கம் தான் மாடுலர் கிச்சன் செட் பண்ண போறீங்கன்னு. அதைத்தான் பார்க்கலாம் நான் ஆசையா வந்தேன். அது இன்னும் செட் பண்ணலையாக்கா? ஜன்னல் நல்லா காத்தோட்டமாக பெருசாக இருக்கும் போல இருக்கு. சமைச்சா புகையெல்லாம் வெளியில் போகிற மாதிரி நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்கீங்க. ஓ, இதுதான் உங்கள் ரூமா? நான்சி வந்து சொல்லிட்டு இருந்தாக்கா, உங்கள் ரூமில் ஏதோ கோலம்லாம் போட்டு நல்லா டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னு. இதுதானா? உண்மையாகவே டோர் ரொம்ப நல்லா இருக்குக்கா. இந்த பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் எல்லாத்தையும் நம்மளே பண்ண வேண்டியதாக இருக்கே. இன்றைக்கே ஃபர்னிச்சரை செட் பண்ணிவிட்டா அப்படியே இங்கேயே வந்துடலான்னு பார்க்குறேன். மாலா, கிச்சன் பக்கத்தில் தானேம்மா டைனிங் டேபிள் கேட்டேன். டைனிங் டேபிள் இங்கே போட்டாச்சு. இதை சுற்றி 6 சேர் வரும், சரியா? அதுக்கப்புறம் ஏன் இங்கே போட்டிங்கன்னு என்னை பின்னாடி வந்து கேட்கக்கூடாது. என்னங்க இது, யாராவது பசங்களை வச்சு பண்ணாமல் எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா, என்னண்ணே எல்லாத்தையும் இன்னைக்கே பண்ணணுமா? ஆமாம்மா, இன்றைக்கே செட் பண்ணிட்டா. இன்றைக்கே நாள் நல்லா இருக்கு, இன்றைக்கே குடி வந்துடலான்னு ஐயர் சொன்னார். அதனால தான் எல்லாத்தையும் செட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இந்த பண்டி சிண்டு இன்னும் பால்கனியில் நின்று என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே. ரோஸ், நான்சி, எல்லாரும் வீட்டை சுற்றி பார்த்தீங்களா? வீடு நல்லா இருக்கா இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்க, பண்ணிடலாம். ஐயோ ஆண்டி, எனக்கு உங்கள் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் ஆண்டி, எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பேசாமல் நீங்கள் வீடு கட்டி முடிச்சோன்னே ஒரு 1 வீக் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா, நான் பேசாமல் இங்கேயே ஒரு வாரம் தங்கிக்கிட்டுமா? ஒரு வாரம் என்ன, நீ பேசாமல் இந்த வருஷம் ஃபுல்லாக இங்கேயே தங்கிக்கோடி. எப்பவுமே நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தானே வர? ஆமாம், உன்னை வரும்போது கிஃப்ட் எடுத்துகிட்டு வர சொன்னனே, மறந்துட்டு வந்துட்டியா? அதை எப்படி
எப்படி நான் மறந்துட்டு வருவேன்? சஸ்பென்ஸா வச்சிருந்தேன். இருங்க இருங்க ஆண்டி, எங்க அம்மா உங்களுக்காக பார்த்து பார்த்து gift வாங்கியிருக்காங்க ஆண்டி. இந்தாங்க, உங்க கையில தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்களே ஓபன் பண்ணி பார்க்கணும், பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லணும் ஆண்டி. அக்கா ஆமாங்க்கா, உங்களுக்கு கண்டிப்பா நான் வாங்கிட்டு வந்திருக்கிற gift ரொம்ப பிடிக்கும். என்ன மாலா இது? நீ எனக்கு gift கொடுக்கறதுக்கு நீ என்ன வேற ஆளா? எனக்கு தங்கச்சி மாதிரி தானே, எதுக்கு இந்த gift ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அக்கா இது ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி gift இல்ல, ரொம்ப ஸ்பெஷல் gift. ஓபன் பண்ணி பாருங்கக்கா, உங்களுக்கு பிடிக்கும். ஏய் நான்சி, அப்படி இதுக்குள்ள என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு? அண்ணா, இந்த நான்சி அக்கா ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க, பேசாம நம்மளே ஓபன் பண்ணி பார்த்தரலாம்ண்ணா. ஆமாண்டா சிண்டு, இவங்க 2 பேரும் கொடுக்குற பில்டப்ல எனக்கே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓபன் பண்ணிருங்க. ஆண்டி, இது நீங்க நினைக்கிற மாதிரி பின்னாடி ஓபன் பண்றது இல்ல, இன்னைக்கே ஓபன் பண்ணணும். அப்பதான் இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஓபன் பண்ணி பாருங்க. என்னடா இது, இன்னைக்கே ஓபன் பண்ணணுங்கிறாங்க? அப்படி என்னவா இருக்கும்? இது பாக்கறதுக்கு ஏதோ புக்கு மாதிரி இருக்குடா சிண்டு. ஐயோ பண்டி, யாராவது ஹவுஸ் வார்மிங்க்கு புக் எல்லாம் கிஃப்டா கொடுப்பாங்களா? புக் எல்லாம் கிடையாது. என்னன்னு பாத்தியா? ஹை பெரியமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கணபதி போட்டோ பெரியமா. அட உண்மையாவா சொல்றீங்க? கணபதி போட்டோவே தான். அட இதைத்தான் சொல்லிட்டு இருந்தீங்களா? மாலா, நீ நல்ல கிஃப்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்க. முதல்ல எனக்கு கணபதி ஃபோட்டோ இந்த வீட்டில் கிடச்சிருக்கு. ஆஹா, பார்க்கறக்கே ரொம்ப அம்சமாக இருக்கு மாலா. நீ வேற என்ன வாங்கி கொடுத்துருந்தாலும் எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்காது. ஆண்டி ஆண்டி இருங்க இருங்க ஆண்டி, இன்னும் அந்த 2வது கிஃப்டையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னையும் எங்க அம்மாவையும் பாராட்டுங்க. டே சிண்டு, சீக்கிரம் அதையும் ஓபன் பண்ணு. என்னது இது, ரொம்ப பில்டப் கொடுக்குறா. ஒரு சாமி போட்டோ கொடுத்துட்டா, அப்புறம் இதுக்குள்ள என்ன இருக்கும்? அண்ணா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. பெரியமாக்கு சமையல் புக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அக்கா, இது சமையல் புக்கு தானே? டேய் சிண்டு, கிண்டல் பண்றியா? உங்க பெரியமாக்கு ஏற்கனவே சமையல் எல்லாம் சூப்பரா தெரியும்டா. நீ ஓபன் பண்ணி பாரு. ஆக்சுவலி உள்ள 1 கிடையாது, 2 இருக்கு. 2 இருக்கா? என்னது இது? அப்படி என்ன? அப்படின்னா இதுக்குள்ளேயும் சாமி போட்டோவா? அட ஆமா. அம்மா இங்க பாருங்கம்மா. ஹை, விநாயகர் போட்டோ, ஜீசஸ் போட்டோ எல்லாமே ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா 2வதுல என்ன இருக்கு? ஹை அம்மா, முருகன் போட்டோவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு, பப்ளுக்கு, சிண்டுக்கு எல்லாத்துக்குமே முருகன்னா ரொம்ப பிடிக்கும். அக்கா பாத்தீங்களா, இந்த வீட்டுக்குள்ள நீங்க முதல்ல வரும்போது உங்களுக்கு சாமி போட்டோ தான் கிடைக்கணுங்கிறக்காக தான்க்கா சீக்கிரமா வந்து கொடுத்து ஓபன் பண்ண சொன்னேன். மாலா, உண்மையா சொல்றேன், என்னை பத்தி என்னை விட அதிகமா நீ தான் புரிஞ்சு வச்சிருக்க மாலா. 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இது கிடைச்சது ஒரு நல்ல சகுனம் மாதிரி இருக்கு மாலா. பெரியமா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த 3 போட்டோவையும் இன்னைக்கு நல்ல நாள் தானே சொன்னீங்க, இன்னைக்கே செவுத்துல மாட்டிடலாம். இதுக்கு தான் சிண்டு வேணுங்கிறது. இப்போவே நல்ல நேரம் தான். ஒன்று பண்ணுங்க, அந்த பக்கம் கிச்சன் பக்கத்தில் செவுரு பெருசாக காலியாக இருக்குது பாருங்க, அங்கே ஒரு ஃபோட்டோவை மாட்டிருங்க. இன்னொன்று வேற எங்கே மாட்டலாம்? அட, இந்த பக்கம் செவுரு கூட கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, இங்கே கூட ஒரு ஃபோட்டோவை மாட்டிருங்க. அம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, நாங்க சூப்பரா ஒரு பிளான் பண்ணி பக்காவா மாட்டுறோம். டே சிண்டு, பார்த்து அந்த சாமி போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வா. கீழே எல்லாம் போட்டுறக்கூடாதுடா, சரியா? நல்லா கேர்ஃபுல்லா பிடிச்சிக்கோ. கணபதி போட்டோவை இங்க மாட்டிடலாம். அண்ணா அண்ணா, அங்க சென்டர் பண்ணி மாட்டாதீங்கண்ணா, கொஞ்சம் லெஃப்ட்ல தள்ளி மாட்டுங்கண்ணா. எங்கிட்ட கொடுங்கண்ணா, நான் ஒரு ஐடியா பண்றேன். என்னடா நீ ஐடியா பண்ண போற? அண்ணா இங்க பாருங்கண்ணா, லெஃப்ட் சைட்ல கணபதி போட்டோ மாட்டிடலாம், அப்புறம் ரைட் சைட்ல வந்து கணபதியோட பிரதரோடைய போட்டோ மாட்டிடலாம். ஓ புரிஞ்சிருச்சு. அப்படின்னா சென்டர்ல அந்த 3 காடும் சேர்ந்த மாதிரி இருக்காங்கல்ல, அந்த போட்டோவை மாட்டிடலாமா? சூப்பர் ஐடியாடா சிண்டு. வர நீயும் என்ன மாதிரியே நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டடா. அட பரவாயில்லையே, இந்த பசங்க கூட நல்லா தான் ஐடியா பண்ணியிருக்காங்க. டே சிண்டு, பண்டி 2 பேரும் சூப்பராக ஃபோட்டோவை மாட்டிட்டீங்கடா. அப்படியே விட்டுருங்க. சரி, கீழே இறங்கி வாங்க. எப்படியாவது இன்னைக்கு பெரியமாவை இம்ப்ரெஸ் பண்ணி பணம் வாங்கணும். எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் செலவுக்கு தேவைப்படுது. பெரியமாக்கு எப்பவுமே சாமி போட்டோக்கு பூ வச்சாதான் பிடிக்கும். அதுலயும் இந்த கணபதி போட்டோக்கு இந்த வெள்ளை இருக்க மாலைய போட்டு விட்டுடலாம். அப்பாடா, சூப்பரா மாட்டியாச்சு. இதே மாதிரி மீதி 2 சாமிக்கும் மாட்டி விட்டுடலாம். பெரியமா, இப்ப திரும்பி பாருங்க பெரியமா, உங்களுக்கு பிடிச்ச சாமி போட்டோஸ் எல்லாம் நான் எப்படி அழகா கிளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன்னு. டே சிண்டு, என்னடா இது? சாமிக்கு மாலையெல்லாம் போட்டு நல்லா அம்சமா வச்சிருக்கடா.